2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வந்திருக்கின்றன. இந்த முடிவுகளில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி குறித்து இந்த வீடியோவில் என்னுடைய கருத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதிமுக கூட்டணியில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. எனக்கு ஒரு சந்தேகம், இதுவரை சென்னை சட்டமன்றத்தில் தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியை பாமக கைப்பற்றியிருக்கிறதா? சென்னை சட்டமன்ற தொகுதிகளில் வாங்கும் அளவிற்கு பாமகவிற்கு ஓட்டு வங்கி எங்கே இருக்கிறது? ஏன் இந்த முட்டாள்தனமாக தொகுதி பங்கீட்டில் சென்னையை அவர்கள் வாங்குகிறார்கள்? சென்ற முறை உதயநிதி தொகுதியை வாங்கி படுதோல்வியை சந்தித்தார்கள். இந்த முறை விஜய் அவர்கள் நின்ற பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை வாங்கி 8561 வாக்குகளை பெற்று 3ஆம் இடத்தில் பிடித்திருக்கிறார்கள். முதலிடத்தில் 1,20,365 விஜய் அவர்களும், 2ஆம் இடத்தில் திமுக 66,650 வாக்குகளை பெற்றிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 4ஆம் இடத்தில் 5,000 சில்லற வாக்குகளை பெற்றிருக்கிறது. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் நம்முடைய பாமகவிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே இந்த தொகுதியில் இல்லை என்பதுதான் உண்மை. இவ்வளவு ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் பாமகவுக்கு பெரம்பூர் தொகுதியில் கிடைத்திருக்கிறது. என்னுடைய கேள்வி, நீங்கள் ஏன் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை வாங்குகிறீர்கள்? நீங்கள் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியை வாங்குவதால் பயன் என்ன? உங்களுக்கும் சென்னையில் ஓட்டு வங்கி கிடையாது. அதிமுகவை நம்பி நீங்கள் பெரம்பூரில் நின்று வெற்றி பெற முடியுமா? அதிமுகவே பல்வேறு தொகுதிகளில் ஒன்றுமே இல்லாமல் சென்று விட்டது. அதுவும் சென்னையில் அதிமுக என்ற ஒரு கட்சியே கிடையாது. பாருங்கள், ஒரு கூட்டணி கட்சிக்கு 8561 வாக்குகள் மட்டுமே கிடைத்திருக்கிறது. இந்த தொகுதியில் அதிமுக வாக்கு வங்கி ஒரு காலத்தில் ஜெயலலிதா கூட்டணியோடு வென்ற தொகுதிகள் இதெல்லாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தொகுதியில் அதிமுக கூட்டணி கட்சிக்கு வெறும் 8561 வாக்குகள், டெபாசிட் கூட கிடைக்கவில்லை இந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. பாமக 18 தொகுதிகள் தான் குறைந்த தொகுதிகளை வாங்குகிறது. அதில் ஒரு தொகுதி டெபாசிட்டை இழந்திருக்கிறது என்றால் இதெல்லாம் ஒரு மோசமான ஒரு தேர்தல் முடிவாகத்தான் கருதப்படுகின்றன. அன்புமணி அவர்களே, நீங்கள் பெருமையாக சொல்லலாம் 18 தொகுதியை வாங்கிவிட்டோம் என்று. டெபாசிட் பெற முடியாத ஒரு தொகுதி, விஜயை எதிர்த்து உங்களால் தாக்கு பிடிக்க முடியுமா என்று யோசிக்க வேண்டும். உங்களுக்கு வாக்கு வங்கியே இல்லாத சென்னையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதே தவறு. அதுவும் அதிமுகவை நம்பி வட மாவட்டங்களிலே உங்களுக்கு தோல்வி கிடைக்கிறது. நீங்கள் சென்னையை தேர்ந்தெடுப்பது மிகப்பெரிய தவறு. அதிமுகவை நம்பி சென்னையில் ஒரு தொகுதியை கோட்டை விட்டிருக்கிறீர்கள். அதுவும் படுதோல்வியை சந்தித்திருக்கிறீர்கள். தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சிக்கும் பாமகவுக்கும் இந்த தொகுதியில் பெரிய வித்தியாசமே இல்லை. நீங்கள் 8000, அவர்கள் 5000. இந்த வித்தியாசத்தில் உங்களுக்கு கூட்டணி காசு கொடுத்து கூட இந்த வாக்குதான் பெறுகிறீர்கள் என்றால் இதற்கெல்லாம் நீங்கள் தேர்தலில் நிற்காமலே இருக்கலாம். பாமகவிற்கு சென்னையில் வரும் காலங்களில் தேர்தல் களத்தை நோக்கி நகராதீர்கள். சென்னை உங்களுக்கு ஆகாத ஒன்று.